ஹாய் அசோக், இன்னைக்கு டே 26 தானே எனக்கு. இன்னைக்கு டே 26 நம்ம இன்றைக்கி இந்த தொடர்ச்சியாக இந்த டைரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டைரியில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், இன்றைக்கி நம்மளோட அனுபவத்தில் நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம், அதுதான் இந்த பதிவில் நம்ம கொடுக்க போகிறோம். இன்றைக்கி டே 26, இது 26வது நாளில் நம்மளோட இந்த நாளில் நமக்கு ஒரு சில காரியங்களை பார்க்கும்போது சில அனுபவங்கள் ஏற்பட்டது. அந்த அனுபவங்களை நம்ம வந்துட்டு நமக்கு நம்ம மனம் உள்வாங்கி கொண்டது தான் நம்ம டைரியில் எழுத போகிறோம். அந்த டைரியில் எழுத போகிற அந்த விஷயங்களை தான் இந்த பதிவாக நம்ம பண்ணி வைக்கிறோம். ஸோ இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்த ஒரு கேரக்டர் யாருன்னா சின்னு தான். சின்னு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம், இன்றைக்கி பதிவு பண்ண போகிறோம். சின்னு வந்துட்டு நமக்கு அவ்வளோவா பழக்கம் இல்லை. ஆனால் அவருடைய ஆழ் மனதில் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்துட்டு, அவருடைய ஆழ் மனம் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்பவும் பாதிக்கப்பட்டு, அது அவருடைய அதோடைய பாதிப்பு என்னவாக இருந்துச்சுன்னா, அவருடைய ஆழ் மனதுடைய ஏற்பட்ட அந்த பாதிப்பு, அந்த மன அழுத்தம் அவரை வந்துட்டு கடவுள் பாதத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரெடி பண்ணிருச்சு. விளங்கிட்டில் அது அந்த போல அவருக்கு அது ரெடி ஆகிட்டாது. அது வந்து இப்போ இன்றைக்கி நான் போய் அவரை சந்திச்சல, அது அவருடைய 2வது பிறவி. அதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு அதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க ஆள் மனதுக்குள்ளே ஏதோ ஒரு என்ன காரியம் நமக்கு நம்ம வந்து சரியாக வந்துட்டு விசாரிக்கும் போதும் அவங்க வழியாக சொல்லும் போதும் சரியாக வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா அங்கே காரணங்கள் வந்து நிறையா வந்துட்டு நம்ம முடிப்போல் நிறையா இருக்குது. இதுதான் காரணம், இதுதான் மெயின் ரீசன் வந்துட்டு ஒன்றுமே சொல்ல முடியல. அவங்க வந்து ஒரு சின்ன வந்து வாலிபத்தில் இருக்கவங்க தான். காசு கடனால், அவங்க வந்து காதல்னால, என்ன காரணம் சரியாக வந்துட்டு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியல. என்ன ஒரு வெக்கமா, அவமானமா, என்ன இதுதான் ரீசன் அவங்க இந்த முடிவு எடுக்கிறதுக்கு இதான் ரீசன் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன வந்து உள்வாங்கிக்கிட்டது, என்ன அனுபவத்தை வந்துட்டு உள்வாங்கிட்டது, நம்ம இந்த லைஃப்பில் இதை வந்து ஒரு நாள் செஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் மன உள்வாங்கியிருக்கோம்ல. அந்த உள்வாங்கின விஷயத்தை தான் நம்ம அனுபவமாக இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். சின்ன வந்துட்டு அவங்கள போய் சந்திக்கும் போது, அதாவது அவங்க லைஃப் வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். நமக்கு இன்றைக்கி தோணுகிற அந்த விஷயங்களை நம்ம சொல்கிறோம்ல, நமக்கு ஏற்படுற இந்த அனுபவத்துடைய ஒரு தொடக்கத்துக்காக தான் அவர் அமைஞ்சிருக்காரு. இது எல்லாரோட லைஃப்லேயும் காமனாக இருக்கிறது. எல்லாரோட லைஃப்லேயும் வந்துட்டு நம்ம வந்து இந்த இடத்துல சதையும் நகமும் போலவே நம்ம லைஃப்பில் பிரச்சனைங்கிறது ஒரு அது வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். சில இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே பிரச்சனை தானேங்க. நமக்கு அடுத்த வேளை பசிக்கிறதே ஒரு பிரச்சனை தானே. பசி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குல்ல. நமக்கு நடக்கிறது எல்லாமே காமனாகவே ரொட்டீனாக நம்ம லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே அது ஒரு பிரச்சனை மாதிரி தான். அதை நம்ம வந்துட்டு சிலது நமக்கு பிரச்சனைங்கிறதே தெரியறதில்ல. அதனால தான் நம்ம அதை பெருசாக வந்துட்டு கண்டுக்கிறது இல்லை. நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா, நம்ம வழியில் போகும்போதெல்லாம் கடவுள் ஆலயங்களை பார்க்கும்போது அப்படி ஒரு மாதிரி பண்ணிட்டு போகும்போது, ஏன் சகலத்தையும் இந்த நம்ம பார்க்குற இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைச்சவரையும் நம்ம பார்த்துட்டு ஒரு சல்யூட் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம். இல்லை ஒரு அன்பாக ஒரு இந்த சிக்னலை பண்ணிட்டு போயிட்டுருக்கோம்ல. நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு லெவலில் வச்சுருக்கோம். நமக்கு சில இதெல்லாம் வந்துட்டு நம்ம பிரச்சனையாகவே வந்துட்டு மதிக்கிறது இல்லை. நமக்கு இது பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியறதில்லை. நம்ம காலில் வந்துட்டு ஏதோ ஒரு கல் தட்டிட்டா வந்துட்டு அது ஒரு பிரச்சனை தான். அதை நம்ம பிரச்சனையாகவே எடுத்துக்கிறது இல்லை. அது ஒரு சாதாரண விஷயமாக நம்ம மனசு வந்துட்டு அதை அசியூம் பண்ணிக்கிது. நம்ம அதுக்கு தான் பழக்கப்பட்டுட்டோம். இதுவே ஒரு பெரிய விஷயம். இவர் வந்து இந்த முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் வெக்கம். யாரை பார்த்து வைக்கப்படுறியா, எதனால் வைக்கப்படுறியா? வெக்கத்தம்னா நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்களை ஒன்று வெக்கத்தை தூக்கி போட்டுருங்க. இயல்பாகிற வெக்கத்தை நான் சொல்லலை. இங்கிட்டு நம்ம வாழ தகுதி இல்லைன்னு சொல்லி நம்மளை வெக்கப்படுத்துகிற ஒரு விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம இங்கே வாழ தகுதி இல்லை அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்பட்டு நம்ம அதை தாண்டி ஒரு கடவுள் பார்த்து அடையணுங்கிற ஒரு நிலைக்கு நம்ம அட்டன் பண்ணுறோன்னா அது ரொம்ப தவறு. அந்த மாதிரி ஒரு வெக்கத்தை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அந்த மாதிரி நம்ம வெக்கப்படுத்துகிற விஷயங்கள் என்னவோ அதை பார்த்துட்டு அவாய்ட் பண்ணிடணும். அந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. தவறுதெல்லாம் நம்ம சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்க கட்டாயிடுச்சு. பண்ணுறாச்சு நம்ம அதோட இணைச்சிருக்கோம். அந்த கான்செப்டுக்குள்ளே தான் இருக்கும். என்னென்னா, அதை நம்மளை வந்து வெக்கப்படுத்துகிற மாதிரியான ஒரு செயல் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா, அது நமக்கு சிலது வந்துட்டு ஒரு நம்ம லைஃப்பை ஒரு ஷேம் பண்ணுது அப்படின்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். சிலர் லைஃப்பில் இன்றையளவும் வந்துட்டு கடன்கிறது ஒரு பெரிய பாட்டு தான். நம்ம வேணால் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக, இல்லை நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக, நம்மளோட உழைப்புக்காக, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நிறைய விதத்தில் நம்ம கடன்கள் வாங்குறது இயல்பு. ஆனால் அதுக்குள்ளே நம்ம மூழ்கிட்டோம் நம்மளாவே நினச்சிட்டு நாளைக்கு இது நம்ம அடைக்கலை, இந்த கடனை வந்து தரலை அப்படின்னா இதனால் நம்ம பல பேருக்கு முன்னாடி அசிங்கப்பட போகிறோம் அப்படிங்கிற மட்டும் நினச்சிடாதீங்க.
இது நம்ம இதை பாருங்கள், ஒரு நிமிஷம் பாருங்கள். நம்ம எதாவது சின்ன வயசுலலாம் சொல்லியிருப்பாங்களே, இந்த கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு நீங்கள் ஒரு கூழாங்கலை வச்சு பார்த்தீங்கன்னா கூட உலகத்தையே மறைச்சிடணும். உங்கள் பிரச்சனையும் அது போல தான். உலகத்தில் இருக்க 1000 வழிகளையும் மறைச்சிடும். இந்த ஒரு விஷயம் உங்களை வந்துட்டு வெக்கப்படுத்துகிற ஒரு விஷயம் நீங்கள் தப்பிக்கிறதுக்கான 1000 வழிகளையும் வந்து உங்கள் கண்ணுக்கு மறைவாக வச்சிடும். உங்களை மறைச்சிடும். நீங்கள் வந்துட்டு அதிலேருந்து மீண்டு வர முடியாத மாதிரி நீங்கள் அதில் வந்து பசை மாதிரி கம் மாதிரி உங்களை பிடிச்சிடும். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஸோ லவ்னா அது நமக்கு ஃபீல் இல்லை. நம்ம என்னென்னா அது இருக்கலாம், அது உங்களை கடவுள் பார்த்து கொண்டு போகிற ஒரு ஸ்டேஜுக்கு உங்களை அட்டன் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு நிலையாக இருக்கலாம். ஆனால் அதை நம்ம அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அன்பு காட்ட உலகத்தில் ஆளாங்க இல்லை. நம்ம ஒருத்தர்கிட்ட நம்மளால் உண்மையாக அன்பு காட்டணும்னு நினைக்கிறோம். அவங்க அதுக்கு வந்துட்டு நம்மளோட அன்பு அவங்களுக்கு புரியலை அப்படிங்கும்போது நம்ம இன்னொரு தகுதியான வர வரைக்கும் நம்ம உண்மையாக அன்பு இருக்குல்ல, அந்த அன்பு அது பணத்துக்கு கூட ஒரு மதிப்பு இழக்கிறதுக்காக ஒரு வேர்டு இருக்குது. நமக்கு இந்த செல்லுபடி ஆகாது. சிலதெல்லாம் வந்துட்டு அதோடைய அந்த பிரிண்டிங்கை மாற்றும் போதே அதோட மதிப்பு குறைஞ்சிருது, அது இல்லாமல் போயிடுது. அதுபோல் அது அவங்களோட நினைவு அவங்களுடைய அந்த நினைவு உங்களுக்குள்ளே இருந்து விலகிற வரைக்கும் காத்திருந்த பிறகு யார்ட்டையாவது உங்களோட அந்த முழுமையான அன்பை நீங்கள் வெளிப்படுத்தலாம்ல, நீங்கள் காட்டலாம்ல. இவங்ககிட்ட தான் காட்டணும்னு நீங்கள் நினைக்கிறது முட்டாள்தனம் தானே. இல்லை, இந்த ஒரு கடனில் தான் லைஃப்பில் இனிமேல் கடமை நம்ம வாங்க மாட்டோமா, வாங்கக்கூடிய சூழ்நிலை வராதா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறதே நல்லது. சிலது வந்துருச்சு, தவறுதலாக சிலது நடந்துருச்சு அப்படின்னா அது வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே மையமாக வச்சுட்டு மூழ்கடிச்சிடாதீங்க. நம்ம லைஃப்பை வந்துட்டு இது நம்ம லைஃபு, நம்ம தான் வாழணும். நம்ம லைஃபு நம்ம தான் வந்துட்டு புரிஞ்சுட்டு வாழணும். ஏங்க, நம்ம ஒரு மரக்கிளையை வெட்டுறோம். அது வெட்ட பிறகு பார்த்திங்கன்னா நாளடைவில் அதுலேருந்து தான் ஒரு துளிர் வந்து திரும்ப ஒரு கிளை வருது. மரத்துக்கே அப்படின்னா நம்ம நோக பண்ணுன்னா நம்ம வெட்டி எடுத்த அந்த கிளைகளிலிருந்து திரும்ப ஒரு துளிர் வருதுன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் அந்த அவமானம் தான் உங்களை வெட்டப்படுற ஒரு நேரம் நினச்சிக்கிறீங்க. பிறகு துளிரோட ஒரு நேரம் இருக்குது. அது உங்களோட உழைப்பு தான் காட்டணும். நீங்கள் அவமானத்தை பெருசாக எடுத்துக்காதீங்க. அந்த அவமானப்படுறது ஓகே, இந்த இடத்துல அவமானப்பட்டுட்டோம், அந்த கிளையை போல தான் அந்த திரும்ப அந்த கிளையை ஒட்ட வைக்க முடியாது. நீங்கள் அவமானப்பட்டது பட்டதேன். ஆனால் அது வந்துட்டு அதுக்கு மாற்று கருத்து இல்லை. அவமானப்பட்டது பட்டதேன். ஆனால் ஒரு திரும்ப அந்த வெட்டின இடத்துலேருந்து திரும்ப ஒரு துளிர் வந்து தலைச்சி ஒரு கிளையை உருவாகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா திரும்ப ஒரு பசுமையான நிலைக்கு வந்துட முடியும். அதுதான் நம்ம லைஃப்பில் புரிஞ்சுக்கிறோம். இதுக்காண்டியெல்லாம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்மளே வந்துட்டு நம்மளை இறுக பண்ணி இந்த விசாலமாக வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையை நம்மளே வந்து தொலைச்சிடக்கூடாது. இதுவே நம்ம இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் அது. இன்றைக்கி அவங்க அந்த சின்னாவை பார்க்கும்போது எனக்கு தோணுது, என்ன என் லைஃபு எவ்வளோ பேர் வந்துட்டு ஹேண்டிகேப்பாக முடமாக வந்துட்டு இருக்காங்க, பார்வையிட்டு இருக்காங்க, கேட்காம இருக்காங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க நீனா இது நான் அவங்களுக்காண்டி பேசல மக்களே. அது போல் அதாவது ஏதாவது ஒரு நாள் அவங்க சந்திப்பாக அவளுக்கு நான் சொல்லணுங்கிறதுக்காண்டி தான் சொல்கிறேனே தவிர இது வந்துட்டு பொதுவானது. இதுக்கு தீர்வு இருக்குல்ல, நமக்கே தெரியுதில்ல. நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து கடைசி வரைக்கும் போராடிட்டு இருக்குன்னு தெரியுங்களா. வாழ்க்கைங்கிறது கடைசி வரைக்கும் போராடி தப்பிச்சவங்களாம் இருக்காங்க. நம்ம நீங்களே அவங்க சின்ன வந்துட்டு உணர்ந்து பார்த்துக்கிறோம். நம்ம லைஃப்பில் சிலதெல்லாம் கவனித்து பார்த்தேன்னா அதெல்லாம் லைஃபுக்கான அதை உயிர் வாழ்கிறதுக்காண்டி எவ்வளோ போராடிட்டு இருக்குது. என்ன லைஃப்பை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் நம்ம லைஃப்பை நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கலாமா? என்னங்க அப்படி பாதிப்பு? சிலதெல்லாம் எனக்கு புரியுது. அந்த இறுக்கமான சூழ்நிலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி தீர்வு நிறைய இருக்குங்க. நம்ம தான் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாமல் சடனாக ஒரு முடிவு இருக்குது. அவசரத்தில் எடுக்கிற எந்த முடிவும் வந்துட்டு அவளை வந்துட்டு ஆழமான நம்மளை ஒரு சரியான பாதைக்கு அழைச்சிட்டு போகுது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதனால் வந்துட்டு இது போல் வந்துட்டு நம்மளும் ஒரு மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் சிக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்க கண்டிப்பாக வழி இருக்கும். அந்த வெட்டப்பட்ட கிளை மாதிரி தான் நம்ம தலைஞ்சு வர கொஞ்சம் லேட் ஆகும், டைம் ஆகும். அது வந்து ஷுவராக எல்லாருடைய லைஃப்லேயும் வந்துட்டு டைம் ஆகும். ஆனால் ஒரு நாள் வந்துட்டு நம்மளோட அந்த வேர் வந்துட்டு கரெக்டாக இருக்குல்ல, நம்மள்கிட்ட உழைப்பு இருக்குல்ல, நம்மகிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, இந்த அவமானத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு அவமானத்துக்கு முன்னாடி வாழ்ந்து வருவோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதை விட்டுறாதீங்க. அதுவே உங்கள் வேர், அந்த மரத்தோட வேர், ஆணி வேர் வந்துட்டு இருக்குல்ல, அது ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா உழைப்பும் உங்கள்கிட்ட அந்த நம்பிக்கையோடு இருந்து உங்களுடைய ஆரோக்கியத்தோடு நீங்கள் போராடுனீங்க அப்படின்னா, நான் அவளுக்காக மட்டும் இல்லை, நமக்காண்டி தான், எனக்காண்டி நான் அதை பண்ணேன் அப்படின்னா லைஃப்பில் என்னோட வந்து அந்த வெட்டப்பட்ட தலைஞ்சு வர வரைக்கும், துளிர் வர வரைக்கும், அது திரும்ப வந்துட்டு ஒரு வலிமையான ஒரு கிளையாக மாற வரைக்கும் நான் பொறுமை காத்தேன்னா லைஃப்பில் ஒரு நாள் நானும் அது வந்துட்டு கிளைக்கினாங்க பல நாள். கிளையோட லைஃப்பை வந்து இதுதான் பல நாள். நமக்கு அப்படி இல்லை. நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ்டாக ஒரே வழியில் எந்த எறும்பு ஊரை வந்துட்டு பாறையும் தேயும் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கல, அந்த போல தான் நம்ம ஃபோக்கஸ்டாக போயிட்டே இருந்தோம்னா நம்ம முன்னேறதுக்குலாம் ரொம்ப நாள் எடுக்கிறது. நம்ம அனுபவிக்கிற காலத்துலேயும் எல்லாத்தையும் நம்ம அடைஞ்சிருவோம். அதனால் சின்ன மாதிரியான தவறான முடிவுகள் எடுக்கிறவங்களுக்குமே அந்த மாதிரியான முடிவுகள் வந்து நம்ம லைஃப்பில் எடுத்துடக்கூடாது. நம்ம வந்துட்டு 1000 வழிகள் இருக்குது. நம்ம ஒன்றுமே பார்க்கறதில்ல. அப்படியே ஒரு மாதிரி குருடாக இருக்கவங்க மாதிரி இந்த ஆடு முன்னாடி ஒரு ஆடு போகுதுன்னா அது பின்னாடியே போயிட்டு குழியில் விழுந்துருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த போல தீர்வே இல்லைன்னு நினச்சிட்டு நம்ம இதில் வெக்கப்பட்டுட்டோம், அவமானப்பட்டுட்டோம், இனி எப்படி அவங்க முகத்தில் முழிக்கிறது, இந்த ஊரில் கலந்து நடக்கிறது, இந்த மாதிரியான அவங்களுக்குள்ளேயே நமக்குள்ளேயே நம்ம வந்துட்டு ஒரு தவறான எண்ணத்தை உண்டு பண்ணிவிட்டு அப்படியே நாமளே வந்துட்டு
தொலைச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லை. ஒன்று நம்மளை அந்த விஷயம் ரொம்ப அவமானப்படுத்துதுன்னா அதை விட்டு விலகிடணும், திரும்ப அதை செய்யக்கூடாது. நான் அது உண்டு, அது நம்ம ரொம்ப கவனமாக ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று வந்துட்டு நம்ம சில இதெல்லாம் எப்படி ஒரு 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 பெரிய விஷயமாவே எடுத்துக்கிறது அது போல் இந்த மாதிரியான விஷயங்களை மறந்துடணும். ஃப்ரீயாக திரும்ப ஒரு 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 ½ ஒரு லைஃபே ஸ்பாயில் பண்ணிக்கிறது எப்படி, அது வந்து எனக்கு சரியாக படலை. நம்ம ஒரு பல்பு நம்ம வீட்டில் ஃபியூஸ் போயிட்டா இன்னொரு பல்பை மாட்டுறது போல ஒரு விஷயத்தில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோன்னா அது கழட்டி தூக்கி மாட்டிட்டு வேறு ஒன்று மாட்டி அடுத்த கட்டத்தை நம்ம பார்க்கணுமே தவிர வெளிச்சத்தை கொண்டு வரணுமே தவிர ஃபியூஸ் போயிடுச்சேங்கிறதுக்காக அப்படியே இருட்டிலேயே வளரக்கூடாது, இருட்டிலேயே நம்ம லைஃபையே முடிச்சிடக்கூடாது. இதோட தான் இந்த இதோட வெளிச்சம் போயிடுச்சுன்ட்டு நம்ம போயிடக்கூடாது. நம்ம லைஃப் வந்துட்டு ரொம்ப நான் வந்துட்டு இந்த லைஃப் அப்படி தான் ரொம்ப அனுபவித்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். அது வந்து நம்மகிட்ட அனுபவிக்கிறதுக்கு இப்போ அடுத்தவங்களை பார்த்தா அவங்க இதெல்லாம் அனுபவிக்கிறாங்க, நீ இப்போ இதை அனுபவிச்சுட்ருக்கியா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. நமக்குள்ளே ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் பாருங்கள், நமக்குள்ளே ஒரு திருப்தி இருக்கும் பாருங்கள், நமக்குள்ளேயே ஒரு திருப்தி இருக்கும் பாருங்கள். அந்த திருப்தியை தான் நான் சொல்லுவேன். அதுக்காக அம்பானி அனுபவிக்கிறதுக்கெல்லாம் நீ இப்போ அனுபவிச்சுட்டியா இருக்க, இதான் லைஃப் கடவுள் கொடுத்தது, இதெல்லாம் நீ அனுபவிக்கிறியா அப்படின்னா நம்ம அதெல்லாம் அனுபவிக்கல. ஆனால் அவங்ககிட்ட இந்த நிம்மதி இருக்குமா அப்படின்னா இன்றைக்கி என்னோடய மனநிலையில் இந்த நாளை அனுபவித்து இந்த நாளை வந்து சந்தோஷமாக அவர் இருந்திருப்பாங்கன்னா அவங்களோட இந்த விஷயத்தில் கம்பேர் பண்ணால் நான் அவங்களோட 100 மடங்கு அதிக நிம்மதியிலையும் அமைதியிலையும் இந்த நாளை வந்துட்டு வாழ்ந்திருப்பேன். அதுதான் என்னுடைய அந்த சக்ஸஸ். அதுதான் வந்துட்டு நம்ம வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கையாக தான். அவர்கிட்ட இருந்து அவங்க வந்து டென்ஷனாக ஒரு நிமிடம் ஒரு நாள் ஒரு 1 ஹவர் வந்துட்டு டென்ஷனாக ஒரு டிப்ரெஷனில் இருந்தாங்கனாவே அவங்க அந்த நாளில் ஃபெயில் பண்ணிட்டாங்கன்னா இந்த நாளில் ஒரு நாளும் டிப்ரெஷன் ஆகாமல் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன்னா அது நான் தானே. அப்போ எனக்கு தானே அந்த நாள் வந்து கடவுள் என்னை தானே சந்தோஷமாக வச்சுருக்காருன்னு அர்த்தம். இதோட கூட நம்ம எதையும் கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. அவங்க பணக்காரங்க, நம்ம வந்துட்டு ஏழை, இந்த மாதிரியான சில மாயான தோற்றத்தை கம்பேர் பண்ணி நம்ம கடவுளையும் கோச்சிக்கிறக்கூடாது, நம்ம லைஃப்பையும் நம்ம வீணடிச்சிக்கிறக்கூடாது. அதுதான் இன்றைக்கி நமக்கு அந்த சின்னோட லைஃப் எனக்கு அதுதான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. இன்றைக்கி நம்ம அதான் புரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே. இன்றைய நாள் டைரி வந்துட்டு ரொம்பவே இனிதான் நடந்தது. இனிதான் நம்ம முடிச்சிட்டோம். இன்றைக்கி தான் நம்ம உள்வாங்கிட்டது பிரச்சனைகள். அது வந்து பருவ காற்று மாதிரி சில நேரத்தில் அப்படியே வாரிட்டு வந்து வாசலில் போட்டுரும் குப்பைகளை. சில நேரத்தில் அப்படியே நமக்குள்ளேயே ஒரு மாதிரி உஷ்ணத்தை உண்டு பண்ணிடும். காற்றே வீசாது, காற்றே நம்ம இல்லையோங்கிற மாதிரி அந்த மாதிரியான சூழ்நிலை வந்துடும். ஸோ அதனால் இது எல்லாத்துலேயும் நம்ம தான் ட்ராவல் பண்ணுறோம். நம்ம தான் அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிரும். பனிக்காலத்துக்கும் இந்த வெயில் காலத்துக்கும் நம்ம எப்படி ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆகிறோமோ அது போல் தான் நம்ம வந்துட்டு இருக்கோ இல்லையோ இதை வந்து ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக வாழ நம்ம வந்து அடாப்ட் ஆகிடணும். நம்ம வந்து லைஃப்பில் ரொம்ப ஜாலிங்க, ரொம்ப யதார்த்தமாக பாருங்கள், லைஃப்பை ப்ராக்டிக்கலாக பாருங்கள். இது பண்ணால் இதுதான் லைஃப் இதானே. அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக அந்த நாளில் ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் பார்க்குறவங்க கூட சரி இவங்க கூட பேசினா இதை நினச்சிப்பாங்கன்னா பேசாதீங்க. இதுதான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுது. இந்த காசை வாங்கினா திரும்ப கட்டணுமே நம்ம மனசுக்குள்ள ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா வாங்காதீங்க. அடுத்து உங்களோட உழைப்பை நம்புங்க, நம்ம அதை செய்வோம். நம்மளுக்கு இதெல்லாம் வந்துட்டு சிக்க வைக்கிறதோ அதுலேருந்து நம்ம ரிலீவ் ஆகிடணும். நம்ம வந்து மாட்டிக்கக்கூடாது. இது வந்துட்டு ஒரு தனிப்பட்ட கருத்து தானே தவிர இது இல்லாமல் இருக்க முடியுமான்னு கேட்டால் தெரியல. இல்லாமல் இருந்தால் நல்லா தான் இருக்குங்கிறது தான். எல்லாத்தையும் வந்துட்டு சிலதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். அந்த ஃபீலுக்குள்ளே இருந்தால் தான் எனக்கு புரியுங்கிறது எனக்கும் புரியுது. ஏன்னா அவங்கள கடவுளோட பார்த்துக்கே கொண்டு போகிற அளவுக்கு அவங்க மனம் எவ்வளோ வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இறுகி இருக்கும்னு எனக்கு புரிஞ்சிக்கிற முடியுது. ஆனால் வந்துட்டு இன்றைக்கு ஒரு கடவுள் பார்த்துக்கு போகிற தீர்வெடுத்த நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி வாழ்ந்துருக்கலாம்னு முடிவெடுத்திருந்தா அப்படி ஒரு தீர்வு இருக்குல்ல. டூ வே இல்லை, நமக்கு 2 கண்கள் இருக்க மாதிரி 2 வழி இருந்திருக்கலாம்ல. நீங்கள் சூஸ் பண்ண ஒரு வழியை விட்டுட்டு இன்னொரு வழியை தேர்ந்தெடுத்திருந்தால் ஒரு வேளை லைஃபே சேஞ்ச் ஆகிருக்கலாம். அதான் சொல்ல வருது. இதில் வந்து மீள முடியாதோ என்னவோ, ஆனால் வழிகள் வந்துட்டு ஒரு வழி தான் இருக்குதுன்னு நினைக்கிறதா முட்டாள்தனம்னு சொல்லுவார். நம்ம தீர்வாக ஒரு வழியை நினச்சிக்கிறது தான் முட்டாள்தனம். அதனால் வழிகள் நிறையா இருக்கலாம். நமக்கு ஒரு வேளை நம்மளுடைய அவசரமான அந்த ஒரு பதட்டமான சூழல்லையோ அந்த இறுக்கமான ஒரு மனநிலையிலையோ மீள முடியாதுன்னு நினைக்கிற அந்த ஒரு கஷ்டத்துலையோ வெக்கத்துலையோ அவமானத்துலையோ அந்த ஏதோ ஒரு பொருளாதார நிலையிலையோ என்னவா இருந்தாலும் சரி, அது எதுலையாக இருந்தாலும் வந்துட்டு ஒரு தீர்வு இதுதான் தீர்வுன்னு இருக்கும்போது அதுக்கு மாற்ற இன்னொரு தீர்வு இருக்கும். ஒருவேளை நீங்கள் அதை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைஃபே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிருக்குல்ல. அதான் சொல்ல வருது. நான் அதை தான் பண்ண போனேன். நான் வந்துட்டு என்னோடய அனுபவத்தில் அதுதான் இந்த நாள் அனுபவத்தில் சின்னவை பார்க்கும்போது நான் எடுத்துகிட்ட அனுபவம் தான். சரி, இந்த வழியை தேர்ந்தெடுத்து கடவுள் பார்த்துக்கு போகணும்னு தேர்ந்தெடுத்தவங்க இதுக்கு மாற்ற ஒரு வழியை தேர்ந்தெடுத்துருக்கலாம். இவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டியிருக்கணும், இல்லை இவங்க விட்டுட்டு போயிட்டாங்களா அவங்கள போலவே இந்த முழு அன்பையும் காட்டுற வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வாழ்ந்துருக்கலாம். இவர்கிட்ட வெக்கப்பட்டுட்டோமா இவளே ஒரு நாள் நம்மளோட ஒரு மீட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமாங்கிற ஒரு நிலைமைக்கு நான் என்னை வளர்த்துக்க போகிறேன்னு ஒரு பாசிட்டிவான எண்ணத்தில் அவங்க ட்ராவல் ஆகிருக்கலாம். ஸோ வழியை வந்துட்டு நம்ம தான் மாற்றிக்கணும், நம்ம தான் வாழ பழகிக்கணும். இது நம்ம லைஃபு. நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான சில ஷேமெல்லாம் ஒரு வெக்கமான ஒரு சூழ்நிலை, அவமானமான சூழ்நிலை, ஒரு கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் எல்லார் லைஃப்லையும் இருக்குது. உங்கள் லைஃப்பில் இல்லை, என்னோடய லைஃப்லையும் இருக்கலாம். ஆனால் அது வந்துட்டு நான் அதுக்கு தீர்வை வந்துட்டு ஒன்று தான் தீர்வுன்னு நான் நினச்சிட்டு அதுலேயும் ஸ்டாப் ஆகிறதில்ல. அது வந்து ரொட்டீனாக வந்துட்டு போயிட்டு தான் இருக்கணும். இன்றைக்கி வந்துட்டு
சூரியனை வந்து மேகம் மறைச்சிருச்சு, அதனால் அது வெக்கப்பட்டுட்டு அடுத்த நாள் உதயமாகாமல் இருக்கா? இல்லை, அது செய்கிற வேலையை ரொட்டீனாக செஞ்சுட்டே இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு 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 ட்ராக் இருக்குது. அதில் ரொட்டீனாக நீங்கள் வந்துட்டு உங்களோட முதுமை அடைஞ்சு உங்களுடைய அந்த லைஃபே வந்துட்டு எண்டு வர வரைக்கும் நீங்கள் ஜாலியாகவும் ஹாப்பியாகவும் வாழ்ந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஏதோ ஒரு காரணத்தினால நாமளே வந்துட்டு கடவுள் பார்த்துக்கு நம்மளே வாண்டடே போகிறது, கடவுளே வந்துட்டு ஏற்றுக்கிற மாட்டார். கிளம்புன்ட்டு நம்மளை தொட்டி விட்டுருவார். அதான் சொல்ல வருது. நமக்குள்ளே ஒரு தீர்க்கமான முடிவுகள் எப்போவுமே இருக்கும். நல்லதும் கெட்டதும் சரியான முடிவுகளும் நம்மகிட்ட தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு வேளை அது இறுக்கமான நிலையாக இருக்கலாம். நான் எங்கள் வீட்டுக்கு சிக்னல் கிடைக்காது, நான் தள்ளி போய் தான் ஒரு கொஞ்சம் தூரத்தில் தான் பேசுவேன். அப்போ என்னென்னா அதான் இதார்த்தம் புரிஞ்சுக்கணும். இங்கிட்டு இல்லையா, இங்கே நம்ம வெக்கப்பட்டுட்டோமா இன்னொரு இடத்துல வந்துட்டு நமக்கான வாழ்வு இருக்கும். அங்கிட்டு போய் நம்ம வந்துட்டு வெக்கப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம். இங்கிட்டு கடனாகிட்டோமா வேறு ஒரு இடத்துல அந்த சிக்னல் தள்ளி போய் கிடைச்சது போல் உங்கள் லைஃப்லையும் வந்துட்டு வேறு ஒரு இடத்துல ஒரு நல்ல லைஃப் இருக்கும். இவங்க உங்களோட அன்பை புரிஞ்சிக்கலையா, வேறு ஒரு இடத்துல உங்களை மட்டுமே நீங்கள் எதிர்பார்க்குறத விட 2 மடங்கு அன்பு கட்டுறவங்க மட்டும்தான் நமக்கு கிடைப்பாங்க. ஏதாவது லைஃப் திரும்ப இன்னொன்று கிடைக்கிறதுக்கு நம்ம தான் அவசரப்பட்டுட்டு இது ஒரு பெரிய அவமானமாக நம்ம அந்த இடத்துலேயே வந்து ஸ்டாப் ஆகி நம்மளே முடிச்சு விட்டுறதுக்கு இது வேணாமே, இதுவே நம்ம புரிஞ்சுக்கிட்டது. இன்றைக்கி நம்மளோட டைரியில் இதுதான் நம்ம நோட் பண்ணணும்னு நினச்சது. ஸோ அசோக், ஒரு 2 வழிகள் இருக்குது. அந்த வழிகளில் சரியான வழியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்ம வந்துட்டு அவசரமான எந்த முடிவும் எடுத்து, முக்கியமாக நம்ம லைஃப்பை தொலைச்சிற மாதிரியான எந்த முடிவும் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இது ஒரு வழி, இன்னொரு வழி இருக்கலாம்னு யோசித்து அந்த நல்ல வழியை தேர்ந்தெடுத்து நம்ம சரியாக வாழ்ந்துக்கணும். ஸோ 2 வழிகளில் சரியான வழியை தேர்ந்தெடுக்கணுங்கிறது தான் இன்றைக்கி நான் இந்த பதிவையும் டைரியில் நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, பாய், குட் நைட், பாய் அசோக். நாளைக்கு நமக்குள்ளே ஏற்படுற ஒரு புதிதான அனுபவத்தோடையும் வாழ்வோம். வாழ்க்கை நம்மளோட இருந்துச்சுன்னா ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வோம். இதுக்குள்ளே என்னையா நீ பார்க்குறையாங்கிறது தெரியாது. உங்கள் லைஃப்பில் என்றைக்காவது ஒரு நாள் இந்த சூழ்நிலையிலே நான் உன்னை பார்த்து பேசணும்னு நினச்சிருந்தா இதுதான் சொல்லணும்னு நினச்சிருப்பேன். அதுதானே தவிர என்னால் இதை கொடுத்து உனக்கு உதவி இருக்க முடியுங்கிறது இல்லை. நான் உங்கள் சூழ்நிலையில் தான் இப்படி தான் பண்ணியிருப்பேன் சின்ன அப்படின்னு நான் என்னுடைய அந்த மனநிலையை தான் நான் சொல்கிறேன். நீயும் ஒரு நாள் அதை புரிஞ்சுப்பேன். எனக்கு ஒரு மாற்று வழி இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது. நான் வந்துட்டு நம்பிக்கை உள்ள ஒரு அந்த நிலையை தான் சொல்கிறேன். நம்பிக்கையோடு நம்ம பார்க்கும்போது தான் அது நமக்கு புரியும். இந்த ஷேம் எனக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஷேம் வந்துருச்சுங்கிறதுக்காக என் லைஃப் முடிஞ்சதான்னு நினச்சி நானே என்னை வாண்டடாக கடவுள் பார்த்துக்கு ஒரு நாள் கொண்டு போக மாட்டேன். என் லைஃபு அதுவாக எண்டாகிற வரைக்கும் நானாக எண்டு பண்ணிக்க மாட்டேன். லைஃப் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணது எப்படியோ, ஆனால் ட்ராவல் பண்ண போகிறது எப்படின்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுட்டு அதுபடியாக ஒரு ஸ்டெப்பாக தான் எடுக்க முடியும். எடுத்த உடனே 10 ஸ்டெப் என்னால் வைக்க முடியாது, யாராலையும் வைக்க முடியாது. வைக்கிறவங்க இருப்பாங்களா என்னவோ, அதுக்கு பயிற்சி எடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டெப்பை வைக்கிறது தான் சக்ஸஸ்ஸு. அதனால் நான் வந்துட்டு இந்த 2 வழிகளில் ஒரு சரியான வழி தான் தேர்ந்தெடுத்திருப்பேன். நான் உன்னை பார்த்துருந்தா, உன்னோட நிலையில் நான் இருந்திருந்தால் இந்த மாதிரியான முடிவு தான் எடுத்திருப்பேன். இன்றைக்கி நான் அவமானப்பட்டேன், இன்றைக்கி நீ விட்டுட்டு போயிட்டாங்க, இன்றைக்கி நான் கடன்பட்டுட்டேன், இன்றைக்கி ரொம்பவே வெக்கம். இந்த சூழ்நிலையில் நான் ஒரு வேளை சிக்கிட்டேன் அப்படின்னா நான் அதுலேருந்து எப்படி தப்பிச்சிருப்பேன் என் மனநிலையிலேருந்து நான் சொல்கிறேன். அதுதான் வந்துட்டு சின்னாவோட லைஃபு எனக்கு ஒரு அனுபவத்தை சொல்லிக் கொடுத்தது. ஓகே சின்னா, பாய். சாரி, ஓகே அசோக், பாய், குட் நைட், பாய்.